வீட்டிலே எளிமையான முறையில் கோதுமை பரோட்டா சாஃப்டா எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் உப்பு, 1 ஸ்பூன் அளவு சீனி, தயிர், நெய் கொஞ்சம், அதெல்லாம் சேர்த்து ஒன்றா விரவிக்கோங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நல்லா சாஃப்டாக விரவி முடிஞ்சதும் அதை சாஃப்டாக உருண்டை பிடிச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வைங்க. கொஞ்சம் அதுக்கு மேலே நெய் ஊற்றிக்கோங்க. நெய் தடவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுடுங்க. 20 நிமிஷத்துக்கு பிறகு அந்த பாத்திரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவை உருண்டையாக பிடிச்சி எல்லா உருண்டையும் எடுத்து வைங்க. அப்புறமா ஒரு உருட்டி வச்ச மாவை ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு அதை பீஸா கட்டர் வச்சு நேர் கோடாக போடுங்க. அதை திருப்பி எடுத்து ரவுண்ட் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்து அந்த லேயராட்டு ரவுண்ட் பண்ணி அழகாக வச்சுடுங்க. அடுத்து மாவை நம்ம உருட்டிக்கலாம். லேசாட்டு உருட்டிக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் நம்ம உருட்டி வச்சாச்சு. நம்ம அடுப்பையும் பற்ற வச்சு தோசைக்கல்லையும் வச்சாச்சு. கொஞ்சம் தோசைக்கல் சூடாகட்டும். சூடான பிறகு ஒவ்வொரு பரோட்டாவாக நம்ம போடணும். கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. கோதுமை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தீயை கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. நல்ல சாஃப்டான கோதுமை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு சமையலில் நம்ம பார்க்கலாம்.